நாங்கள் இந்த மாநாடு நடத்துறதுக்கு முதல்லையே ராஜாவை தான் யோசித்தோம்னு சொன்னார். அதில் மட்டும் ஒரு சின்ன மாற்றம். முதல்ல யோசித்தது அவங்க பாரதி பாஸ்கர் மேடத்தை தான். அவங்க அமெரிக்காவுக்கு குடும்ப வேலையாக போயிருக்கிறதுனால போனால் போகுது நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எப்போவுமே சப்ஸ்டிடியூட் ராசி உண்டு. ஒரு ஆள் வரலைன்னா என்னையை கூப்பிட்டுருவாங்க. இப்படி தான் நான் பட்டிமன்றத்துக்கே வந்தேன். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எங்கள் பட்டிமன்ற குழுவில் ஒருத்தர் வரலன்னொடனே பாப்பையா சார் சரி இவன் சும்மா தானே இருக்கான் வா அப்படின்னு கூப்பிட்டார். அது இன்று வரை தொடர்கிறது. ஆனால் ரொம்ப சந்தோஷம். அவங்க பேச வேண்டிய இடத்துல என்னையை கூப்பிட்டுருக்குறாங்க. அவங்க ஒருவேளை ஒரு வாரம் வெளிநாடு போகிறது தள்ளி போயிருந்தால் நான் ஒரு பார்வையாளராக இருந்திருப்பேன். எனக்கு எப்போவுமே பேச்சாளராக இருக்கிறத விட பார்வையாளராக இருக்கிறதா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கீழே உட்காந்து விசிறிக்கிட்டு இருக்கலாம், பிடிக்கலைன்னா எந்திரிச்சு சைடில் போயிடலாம். பாருங்கள், யாராவது என்னையை பார்த்தாங்கன்னா இந்த கூட்டத்தை படம் எடுத்தாங்கன்னா ராஜாவுக்கு இத்தனை விசிறிகளான்னு தோணும். அவ்வளவும் பணவோல விசிறி எல்லாம் அவங்களுக்கு விசிறுறாங்க. ரொம்ப வேடிக்கையான ஒரு ஆம்பியன்ஸ் இது. நல்ல ஒரு அரங்கம். முதல்ல ரோட்டரி இந்த டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங் அசம்பிளிக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கிறதுன்றதே இதை ஏற்பாடு செய்தவர்களுடைய பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன். 2000 பேர்கிட்ட வர்றதுன்றது பெரிய ஆச்சரியம். அதுவே முத்தையா சார் அவர்களுக்கு பாராட்டு சொல்லணும். 1951 டாக்டர் அழகப்ப செட்டியாரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த காரைக்குடி ரோட்டரி சங்கம் இன்றைக்கும் தன்னுடைய உயர்ந்த ஸ்தானத்தை தக்க வைத்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது பெரிய எடுத்துக்காட்டு. இதில் பி எ கிஃப்ட் டு வேர்ல்ட் அப்படின்றது தான் இப்போ தீம் இந்த ஆண்டுக்கு இல்லையா. உங்களோட இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்ட் அவர் பேர் ரவீந்திரன், KR ரவீந்திரனா, அவர் பேசினது நான் பார்த்தேன். இதை பற்றி ஏதாவது பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. உலகத்திலேயே ரொம்ப சிரமமானது கிஃப்ட் வாங்குறது. யாருக்காவது கிஃப்ட் வாங்கணும்னு கிஃப்ட் கடைக்கு போங்க, என்ன கிஃப்ட் கிடைக்கும்ன்றீங்க? கல்யாணத்துக்கு கிஃப்ட் வாங்கி சில பேர் கொடுப்பாங்க. பெரும்பாலும் கடிகாரம் தான் இருக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது கல்யாணம் நடந்ததுன்னா கல்யாணம் முடிஞ்ச பிறகு பாருங்கள் ஒரு 30 கடிகாரமாவது வந்திருக்கும், விதவிதமான சைஸு. நாங்கள்லாம் அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணும்போது எங்கள் காலத்துல எல்லாம் பால் குக்கர்னு ஒன்று இருந்தது. மில்க் குக்கர் தெரியும்ல, அப்போ அது வந்திருந்தது. நான் சொல்கிறது 83. எங்கள் வீட்டில் மட்டும் 14 பால் குக்கர் இருந்தது. அவ்வளோ விலையும் நான் பால் காய்ச்சினா டீ கடை தான் வைக்கணும். யாருக்காவது ஒரு கிஃப்ட் வாங்குறது ரொம்ப சிரமம். நமக்கு வேணுங்கிறத எப்படி வாங்கிடலாம், அடுத்தவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்குறதுன்றது ரொம்ப சிரமம். அதனாலேயே கிஃப்ட் வாங்க போகிறவங்க பெரும்பாலும் அதை யோசிச்சுட்டு ஒரு கவரில் ரூபா வச்சு கல்யாணத்துக்கு கையில் கொடுத்துருவாங்க. நம்ம வாங்கிட்டு போகிற கிஃப்ட்டு பெரும்பாலும் பயன்படாது. அதனால் வெளிநாடுகளில் ஒரு பழக்கம் உண்டு. திருமணங்களுக்கு ஏதாவது விசேஷம்னா அவங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கங்கன்னு கிஃப்ட் கூப்பன் கொடுத்துட்றாங்க. இன்னும் சிலர் இதை விட இன்னும் முன்னேறி எனக்கு இன்னென்ன பொருள் தேவைப்படுது அதில் எதையாவது வாங்கி கொடுக்குறதுனா வாங்கி கொடுக்குன்னு ஒரு சிட்டே கொடுத்துட்றாங்க. ஆமாங்க, நம்ம அதெல்லாத்துக்கு அந்த அளவுக்கு போகலை. அங்கே இன்னொரு வழக்கமும் இருக்குது. ஒரு இன்விடேஷன் கொடுத்தா 2 பேர் மட்டும் வரணுன்றதே அதில் ஒரு கூப்பன் வச்சிடறான். நம்ம கல்யாணங்களில் எத்தனை பேர் வருவான்னு அவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. 2000 பேருக்கு சாப்பாடுனோ 500 பேர் வருவான், 500 பேருக்கு சாப்பாடுனோ 2000 பேர் வந்திருக்கோம். அதனால நாம் இன்னும் அதை கிஃப்டை பொறுத்தளவு இன்னும் கற்றுக்கலை. இதில் பி ஏ கிஃப்ட் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு பெரிய தாரக மந்திரத்தை இன்றைக்கு ரோட்டரி 2015-16 கையில் எடுத்திருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு சவால், அதே சமயம் இந்த உலகிற்கு மிகப்பெரிய சந்தோஷம். உங்களை பொறுத்தளவு அது ஒரு சவால், உலகை பொறுத்தளவு ஒரு சந்தோஷம். 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே ரோட்டரி ஒரு சவாலை கையில் எடுத்தது. உலகை போலியோ ஃப்ரீ வேர்ல்டாக மாற்றுவோம், போலியோ இல்லாத ஒரு சமூகத்தை படைப்போம் என்று அன்றைக்கு எடுத்த சபதத்தை இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார்கள். 3 நாடுகளில் தான் இப்போ போலியோ இருக்குன்றாங்க. நைஜீரியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் 3 நாடு. அங்கேயும் அவங்க ஒத்துழைச்சாங்கன்னா அங்கேயும் நீங்கள் முன்னே நின்று அதை எராடிகேட் பண்ணியிருக்கலாம். அங்கே இருக்கிற லோக்கல் பாலிட்டிக்ஸ்னால அங்கே இது போக முடியலை. ஆனால் மற்ற எல்லா நாடுகளிலும் 2014 போலியோவை நீக்கி இருக்கிறோம் என்கிற ஒரு பெரிய வெற்றி ரோட்டரியால் சாதிக்கப்பட்டு இருக்கிறது. அது ரோட்டரியின் வளர்ச்சியில் மிகப்பெரிய மைல்கல். ஏன்
மனித குலத்திற்கே அது மிகப்பெரிய சாதனை. இந்த சாதனையை நீங்கள் தான் செஞ்சுருக்கிறீங்க. இப்போ நாம் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும், யூ பி எ கிஃப்ட் டு த வேர்ல்டு அப்படின்னு ஒரு பெரிய தாரக மந்திரம். இப்போ எப்போவுமே மேடையில் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுப்பீங்க. சின்னதாக ஒரு டப்பா இருக்குல்ல, நான் லேட்டா அவர் கொடுத்து முடிச்சிட்டோம் சார். இப்போ எங்கள் வீடுகளெல்லாம் நாங்கள் இப்போ ஒரு நிகழ்ச்சி முடிச்சு போகும்போது இந்த டப்பாக்களை யார் திறக்கிறதுன்னு ஒரு பெரிய ஆர்வமே இருக்கும். கிஃப்ட் பார்த்தீங்களா என்ன அழகாக ரேப் பண்ணி வருது. ஆனால் கிஃப்டை பொறுத்தளவு என்ன சொல்கிறாங்க, ரேப் பண்ண கலரை விட உள்ளே இருக்கிறது கொடுக்குறவருடைய மனசு முக்கியமானது இல்லை. ரேப் பண்ணுறாங்கல்ல ஒரு விஷயம், ஒரு ஜிகு பேப்பர், அதில் சில பேர் சில பெண்கள் ரொம்ப புத்திசாலிகள், அவங்க வீட்டுக்கு வந்த அந்த கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க, இந்த பேப்பரும் வாங்கி வச்சுருப்பாங்க. இன்னொரு வீட்டு விசேஷம்னா புது பேப்பர் வச்சு இவருக்கு போய் கொடுத்துருவாங்க. அது ஒரு பெரிய திறமை. அதில் இல்லை, உள்ளே இருப்பதை விட அதை கொடுப்பவர் மனம்தான் முக்கியமானது. மிகச்சிறந்த பரிசுகள் கடைகளில் வாங்கப்படுவதில்லை, கொடுப்பவரின் இதயத்திலிருந்து வெளிவருகிறதுன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் பர்ச்சேஸ்ட் இன் எனி ஸ்டோர், இட் கம்ஸ் ஃப்ரம் தி ஹார்ட். அப்போது நீங்கள் இந்த உலகிற்கு ஒரு வெகுமதியாக பரிசாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் இதயத்தில் ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். அந்த ஏதோ ஒன்று இந்த சமூகத்தை நேசிக்கிற நேசம், என்னை விட கீழான மனிதனை பார்க்கும்போது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு இரக்கம், ஏதாவது அவனுக்கு செய்ய வேண்டும் என்று நீழுகிற விரல், அடுத்தவருக்கு உதவி என்பது விரல்களில் தொடங்குவதில்லை, அது இதயத்தில் தொடங்குகிறது. அந்த வேலையை செய்வதுதான் விரல்கள். இங்கே தொடங்கிறது, அங்கே முடிகிறது. அப்போ அத்தகைய ஒரு ஆர்வம் மிக்க மனிதர்கள். ரொம்ப சிரமமானது எதுன்றீங்க, பொருளை கொடுத்துடலாம், நேரத்தை கொடுக்க முடியாது. நீங்கள் நேரத்தை கொடுத்திருக்கிறீர்கள், நேரத்தை கொடுத்து உங்கள் சமூகத்தை உயர்த்த பார்க்கிறீர்கள். ஒவ்வொருவருமே இந்த சமூகத்துக்கு உங்களை வெகுமதியாக தருகிறீர்கள். அதுதான் ரோட்டரியினுடைய இன்றைய நோக்கம். ஒரு நாள் முழுக்க ஒரு செஷனில் இருந்தால் சாயந்தரம் 5 மணிக்கு வகுப்பு எடுத்த மாதிரி இருக்கும். அது உங்கள் முகங்களே தெரியும். இப்போ நம்ம இதயம் முத்து அண்ணாச்சி இருக்கார், அவரெல்லாம் விட்டால் நல்லா பேசுவார். இந்த மேனேஜ்மெண்ட்டு டைம் இதெல்லாம் நமக்கு அதெல்லாம் அவ்வளவா தெரியாது. நமக்கு வாழ்க்கையை பற்றி தான் கொஞ்சம் தெரியும். ஏதோ பட்டிமன்றங்களில் சாலமன் பாப்பையா பெல் அடித்தாருன்னா பேசுவோம், வான்னா வருவோம். தெரியாதனமாக 1-2 சினிமாலேயும் நம்மளை முகம் காட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் 20 வருஷம் நான் பேசினதை விட இந்த 3 வருஷம் நடித்தது தான் முன்னாடி நிற்கிது. தமிழ் மக்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இவரை பார்த்துருக்கீங்கள, இப்போ வர்ற வழியிலே செல்ஃபியெல்லாம் எடுத்தாங்களே, எவன் ஃபோனில் கேமராவை வச்சானோ அவனை முதல்ல கண்ட இடத்துல அடிக்கணும். என் கூட செல்ஃபி எடுத்தவங்க யாரும் வையாதீங்க. இப்போ பரவாயில்லைங்க, ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸில் போகும்போது ஒரு ஆள் குறுக்க வந்து, சார் நீங்கள் ராஜாவா அப்படின்னாரு. ஆமாங்க, ரொம்ப நாளாக நான் ராஜா தான். என்ன சார் பாத்ரூம்லேருந்து வர்றீங்கன்னாரு. எனக்கு பாத்ரூமுக்கு போனவன் வரத்தனியாக வருவான், உள்ளே உட்காந்து. ராத்திரி 11 மணி வண்டி திருச்சிக்கிட்ட போயிட்டுருக்கு. என்ன சார் இங்கேருந்து வர்றீங்கன்றார். இது என்ன டாஸ்மாகா, பாத்ரூம் தானேயா? உடனே அவர், சார் ஒரு படம் எடுத்துக்கலாமா? நானே தலைகளெல்லாம் கலைஞ்சு போய் படுக்க போகலாமான்னு பார்க்குறேன். அதில் நமக்கு அப்பர் விருத்து வேறு போட்டாங்க, அதில் ஏறுறதுக்கு உறங்காமலே உட்காந்துருக்கலாம்னு ஒரு முடிவு இருக்குது. அந்த கடுப்பில் இருக்க இவர் படம் எடுக்கணுன்றார். சரி பரவாயில்லைங்க, யார் எடுப்பா, நம்ம 2 பேர் தானே அந்த சின்ன கேட் கிட்ட இருக்கோம், ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு, எப்படி படம் எடுக்கிறேன்னாரு. என்னையா நம்மளே எடுத்துருவோம். இந்த கேமராவை இப்படி கொண்டாந்து வச்சு அது வச்சா அது சின்ன ஃபோனு, அவர் முகத்தை என் முகத்தை எவ்வளவு நெருக்கமாக வைக்க முடியுமோ. அவர் விஜய் சேதுபதி மாதிரி தாடியோட வேற இருக்கார், எனக்கு குறுன்னுது. ஆனாலும் வண்டி ஓடுறதுல இப்படி ஆடுதா, கரெக்டாக மூஞ்சிக்கிட்ட வச்சு படம் அப்படி கிளிக் பண்ணார் பாருங்க. அந்நேரம் எவனோ அந்த அந்த ஒரு ட்ராக்ல இருந்து அடுத்த ட்ராக் போயிடுச்சு, திருச்சி என்ட்ரு ஆயிடுச்சு, படம் பாதியில் காணா போச்சு. அவர் பார்த்துட்டு, சார் இன்னொரு தடவை சார். எனக்கு சண்டாளமாக கோவம் வந்து திரும்பவும் அந்த மூஞ்சை கிட்ட வைக்கணுமே. இது செல்ஃபி எடுக்கிற மோகம் இல்லை,
ஆனால் இப்போ சொல்கிறாங்க உலகத்தில் நம்ம முகம் கேவலமாக இருக்குது செல்ஃபியில் தானா. நீங்கள் செல்ஃபியில் எப்படி படம் எடுத்தாலும் அசிங்கமாக இருக்கும்ன்றா. நேராக படம் எடுத்தாலே நல்லா இருக்காது, இல்லை செல்ஃபியில் வேறையா. இப்போது எல்லாவற்றையும் பதிவு செய்கிற ஆர்வம் இன்னைக்கு மக்களுக்கு வந்தாச்சு. தே வாண்ட் டு ரெக்கார்ட் எவ்ரி மொமெண்ட். எல்லாத்தையும் படம் எடுக்கணும். எங்கள் கல்யாணத்தில் அண்ணாமலை வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். வந்தீங்களா இல்லையா? மொத்தம் 3 ரோல் தான், அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் படம். அப்போல்லாம் அந்த ரோல் உருவி எடுப்பாங்க. சில பேர் புத்திசாலித்தனமாக தலைகீழ ரேவில் மாட்டிடுவான், படமே வராது, கிளிக் மட்டும் வந்துருக்கும். எப்போ இந்த மைக்ரோ கார்டா எஸ்டி கார்டு வந்ததோ ஒரு சின்ன இதில் 30 படம் 3000 படம் எடுக்கிறாங்க. எங்கள் காலத்தில் படமும் கிடையாது. இது எங்கள் அப்பா 3 ரோல் முடிஞ்சோடனே அந்த கேமரா பர்சனை போக சொல்லிட்டார். நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன், இங்கே வாயா இன்னும் கல்யாணம் முடியலைன்னா. அவ்வளோதான் உங்கள் அப்பாட்ட போய் கேளுன்ட்டார். அன்னைக்கு எதுவும் பதிவாகலை, ஆனால் இதயத்தில் பதிவாகி இருக்கிறது. நீங்கள் எப்படி உங்கள் உலகத்தில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர வேண்டும்னா புதிதாக ஏதாவது செய்யணும். இந்தியாவினுடைய முதல் டாக்டர் யார் அப்படின்னு தேடி பாருங்க. இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு இந்த பகுதியில் ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. காரைக்குடி ரோட்ரி. போலியோவை நீங்கள் எராடிகேட் பண்ணியிருக்கீங்க. இந்தியாவின் முதல் டாக்டர் யார் அப்படின்னு தேடி பார்த்தா அது ஒரு லேடி, பெண் டாக்டர், ஆனந்தி ஜோஷி அப்படின்னு ஒரு லேடி. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 1865 பிறந்த ஒரு பெண். அந்த பெண் மராத்திக்காரங்க. 9 வயசு அந்த பெண்ணுக்கு இருக்கும்போது 29 வயது விடோயர் ஒருத்தருக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த காலத்தில் ரொம்ப சாதாரணமாக பால்ய விவாகம் நடந்த காலம். அவங்க ஒரு பிராமின் லேடி, சின்ன பொண்ணு, 9 இயர்ஸ் ஓல்டு. அவங்கள விட 20 வயது மூத்த ஒருத்தருக்கு 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த காலத்தில் அவர் பேர் கோபால் சர்மான்னு நினைக்கிறேன். அவர் அந்த காலத்தில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் கிளர்க்காக இருந்திருக்கிறார். அது பிரிட்டிஷ் காலம். இந்த பொண்ணு சான்ஸ்கிரிட் படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணுக்கு என்னமோ தோணி இருக்கு, அவருக்கு ஆங்கிலம் சொல்லி கொடுக்கணும்னு அந்த மனுஷனுக்கு தோணி இருக்கு. பெண்கள் அடிமைகளாக வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய மனைவிக்கு படிப்பு வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு ஆள் இருந்திருக்கிறார். ஒரே ஒரு முறை அந்த அம்மாவை அவர் அடிச்சாராம். எதுக்கு தெரியுமா? கிச்சனில் உட்காந்துக்கிட்டு அம்மா கூட சமையல் பண்ணதுக்காக. புஸ்தகத்தை எடுத்து படிக்காமல் நீ கிச்சனில் இருந்தியான்னு ஒரு பெரம்பை வச்சு அடித்ததாக படித்தேன் நான். பெண்கள் அடுப்பூதும் பெண்களாக இருக்க வேண்டும் என்று சொன்ன காலத்தில் ஒரு மனிதன் தன் மனைவியை படிக்க அனுப்புகிறான். 14 வயசில் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை. பிறந்த 10 நாளில் அந்த குழந்தை இறந்து விட்டது. 14 வயசு சின்ன பொண்ணு, 10 நாளில் குழந்தை இறந்த சோகத்தில் இருந்த அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு ஆசை தான் வந்தது. என் குழந்தைக்கு மருத்துவ வசதி கிடைத்திருந்தால் அது பிழைத்திருக்கும். என் குழந்தையை போல இந்த மண்ணில் எத்தனையோ பேருக்கு, பெண்களுக்கு மருத்துவ வசதி இல்லாமல் இருக்கிறது. அதனால் நான் எப்படியாவது டாக்டருக்கு படிக்கணும்னு தோணியிருக்கு. 1865 யோசிச்சு பாருங்க. அதுக்கு பிறகு ஒரு 10 வருஷம், 70-75 கோபால் வர்மா அதுக்கு உதவி செஞ்சிருக்கார், கோபால் சர்மா. ஆனால் அவர் சார்ந்த சமூகம் மிக கடுமையாக அதை எதிர்த்தது. பெண்கள் படிக்கக்கூடாது, பெண்கள் கல்விக்கூடங்களுக்கு போகக்கூடாது, கடுமையாக எதிர்த்தது. அதனால் அவர் செராம்பூர், கல்கட்டா பக்கமாக டிரான்ஸ்ஃபரில் போய், ஏன்னா உள்ளூரில் தான் சில வேலை செய்ய முடியாது, அடுத்த ஊருக்கு போனால் செய்யலாம்ல, மனைவியே அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே அந்த பெண்ணுக்கு கல்வி சொல்லி கொடுத்துருக்கிறார். அந்த நேரம் இந்தியாவில் மருத்துவ கல்வி இல்லை. இங்கிலீஷ் மெடிசன் படிக்கிறோம்னா அமெரிக்காவுக்கு போனோம். ஒரு கிறிஸ்தவ பாதிரியார்கிட்ட போய் அவங்க கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள், இந்த பொண்ணுக்கு நல்ல இன்டெலிஜென்ஸ் இருக்குது, படிக்கணும்னு ஆர்வம் இருக்குது, படிக்க வைங்க. அவர் சொன்னாரா, நான் படிக்க வைக்கிறேன், ஆனால் நீ கிறிஸ்தவராக மாறிடு. இஃப் யூ கேன் கன்வெர்ட் டு கிறிஸ்டியானிட்டி ஐ வில் சென்ட் யூ டு யூஎஸ். அவங்க 2 பேரும் பிடிவாதமாக மறுத்திருக்காங்க. படிக்கணுன்றது எங்கள் நோக்கம், ஆனால் இங்கு இருந்து கொண்டே தான் படிப்போமே தவிர கல்விக்காக மதம் மாற மாட்டோம். ஆனால் அந்த பாதிரியார்
மதம் மாற மாட்டேன் என்று சொன்னவர்கள் அப்படியே விட்டுறல, அவருக்குள்ள சில நல்ல குணங்கள் இருந்தது. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பத்திரிகையில் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை பற்றியும், இந்தியாவில் இருக்கிற ஒரு பெண் மருத்துவ கல்வி படிக்கணும்னு ஆசைப்படுறான்ற செய்தியையும் வெளியிட்டிருக்கிறார் ஒரு நாளேட்டில். அதை பார்த்துட்டு நியூ ஜெர்சி நகரத்தில் இருந்த ஒரு லேடிக்கு பயங்கர ஆச்சரியம். அந்த அம்மா கேட்டிருக்காங்க, இந்தியா பாம்புகளின் நாடு, பல்லிகளின் நாடு, பக்கிரிகளின் நாடு, அங்கே ஒரு பெண் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறாளா, நான் உதவி செய்கிறேன்னு அங்கேருந்து ஒரு லேடி அதுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. அவங்க வீட்டிலேயே தங்க வச்சிருக்கிறாங்க. தனியாக தன்னந்தனியாக 4 மாதம் 3 மாதம் கப்பல் பயணத்தில் அந்த பெண் இங்கிருந்து கிளம்பி பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில் போய் டாக்டருக்கு படித்து 3 வருஷம் 4 வருஷம் அங்கேயே தங்கி எம்டி வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க. ஆனந்தி ஜோஷி. அந்த ஊர் குளிர். இப்போ இன்றைக்கி நீங்கள் அமெரிக்காவுக்கு உங்கள் சொந்தக்காரங்க இருந்தீங்கன்னா எல்லா சாப்பாடும் கிடைக்குது. ஆனால் அன்றைக்கு இது வெஜிடேரியன், இந்தியன் வெஜிடேரியன், ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அங்கே இருந்தவங்களுக்கு வெஜிடேரியனே தெரியாது, சரியான சாப்பாடு இல்லை, அந்த ஊர் குளிர் ஒத்துக்கலை. அந்த அம்மாவுக்கு அங்கே இருக்கும்போதே டிபி வந்துடுச்சு. ஆனால் படித்து முடிச்சிட்டாங்க. படித்து முடித்து ஓராண்டு கழித்து இந்தியா வந்து கொஞ்ச நாள் மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க உயிரோடு இல்லை. 22வது வயதில் ஆனந்தி ஜோஷி இறந்து போனாங்க. ஆனால் இந்தியாவில் நீங்கள் கண்ணால் காணுகிறீர்களே, எத்தனையோ வெள்ளைக்கோட்டு போட்ட பெண் டாக்டர்கள், அத்தனை பேருக்கும் பிள்ளையார் சுடி போட்டது அன்றைக்கு ஒரு ஆனந்தி ஜோஷி. அதான் உண்மை. She was a gift to the Indian community of doctors, women doctors. நம்மால் அதை நினைச்சு பார்க்க முடியல. இன்னைக்கு டாக்டருக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸி. 80 லட்சம் இருந்தா எம்டி படிக்கிறது ரொம்ப ஈஸி, 1.5 கோடி இருந்தா. ஆனால் அன்றைக்கு 1800களில் யோசிச்சு பாருங்க. இன்னும் ஒரு பெண்ணை பற்றி மட்டும் சொல்றேன். How a person can transform their life as a gift to the world. அமெரிக்காவில் இன்னொரு பெண், இது இந்திய பெண். அமெரிக்காவில் ஒரு பெண், 9 வயசு அவளுக்கு. அவங்க அப்பாவும் அம்மாவும் கிறிஸ்தவ மிஷினரிகளா, டாக்டர். அவங்க அப்பா டாக்டர். இந்தியாவுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க அம்மாவை அவள் கட்டி பிடிச்சி அழுதா. அவங்க அம்மா கையை உதறி விட்டுட்டு நான் அப்பா கூட போகிறேன்னு வந்துட்டாங்க. அவங்க வீட்டில் மொத்தம் 6 ஆண்கள் 1 பெண். அவங்க அப்பா ஒரு கிறிஸ்தவ மிஷினரி, இந்தியாவில் போய் மதத்தை பரப்பணும்னு வந்தவர். 6 ஆண்களையும் பாதிரியாருக்கு படிக்க வச்சார். ஆனால் இந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்தே இதுக்கு ஒரே ஆசை, என்னால் பாதிரியார் வேலையெல்லாம் பார்க்க முடியாது, நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் குட்டியோடு வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. 9 வயசில் தாயையும் தகப்பனையும் பிரிந்து அமெரிக்காவில் இருந்த பெண் திடீர்னு இந்தியாவுக்கு வந்த அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு 14 வயசில் இந்தியா வந்தாங்க. இந்தியா வந்த அந்த பெண் திண்டிவனத்தில் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேலூருக்கு மாறினாங்க. அங்கே இருக்கும்போது ஒரு ராத்திரியில் நடந்த ஒரு சம்பவத்தை 18 வயதான அந்த பெண் பார்த்தாள். பிரசவத்துக்கு என் மனைவி காத்திருக்கிறாள், உடம்பு ரொம்ப நோவுது, பிள்ளை பிறக்க மாட்டேங்குது, எங்கள் ஊர் மருத்துவம் பலிக்கலை, நல்ல டாக்டர் வேணும்னு ஒரு உயர் ஜாதி ஹிந்து வந்து கதவை தட்டுகிறார். இந்த பெண்ணோட அப்பா போய் நிற்கிறார். நான் ஆண் டாக்டர், நான் வேணா பிரசவம் பார்க்குறேன். அவர் ஒரே வரி சொன்னார், என் மனைவியை வேறு எந்த ஆணும் பார்ப்பதை நான் விரும்ப மாட்டேன், அவள் செத்தாலு சாகட்டும்னு போயிட்டார். அது மாதிரி ஒரே இரவில், கடும் மழைக்கால இரவில் 3 பேர் வந்தார்கள். ஒரு ஜாதி ஹிந்து, ஒரு பிராமண ஆண்மகன், ஒரு இஸ்லாமிய பெரியவர். 3 பேர். 3 பேரும் வந்தார்கள். ஆனால் ஆண் டாக்டர் மருத்துவம் பார்ப்ப அனுமதிக்க மாட்டோம் என்று திரும்பி போனார்கள். இந்த பெண்ணு பக்கத்தில் நிற்கிறா. நான் போகலாம், ஆனால் எனக்கு மருத்துவம் தெரியாதே. இரவெல்லாம் அழுதாளாம், இரவெல்லாம் உறங்கவில்லை. ஆனால் அதிகாலையில் அந்த ஊருக்குள்ளே பறை முழங்குகிறது. வேலைக்காரரை அழைக்கிறார்கள். என்ன நடந்தது? வேலைக்காரர் வந்து சொல்றார், 3 உயிர் போயிடுத்து. அன்னைக்கு அவளுக்குள்ள ஒரு நினைவு வந்தது. தொட்டு விடும் தூரத்தில் யாரோ ஒருவர் மருத்துவ சிகிச்சைக்காக அலறிக் கொண்டிருக்கிறார். ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. அமெரிக்கா சந்தோஷமான வாழ்க்கை என்னை அழைக்கிறது. இந்தியாவுக்கு யாராவது ஒருவர் கை நீட்டி உதவி செய்ய வேண்டுமே, ஒரு பெண் மருத்துவராக. நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்பட்டனே, எனக்கு இப்படி ஒரு நெருக்கடி வந்திருக்கேன்னு இங்கிருந்து கிளம்பி அமெரிக்காவுக்கு போய் திரும்பவும் மெடிசின் படிச்சுட்டு அந்த பெண் அதே ஊருக்கு வந்து வேலூரில் ஆஸ்பத்திரி தொடங்கினாங்க. அவங்க தான் ஐடாஸ் கடர்.
இன்னைக்கு வேலூர் சிஎம்சி மருத்துவமனை இருக்கிறதே, அதை உருவாக்கிய பெண் இளமை காலத்தில் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டி பெற்று வாழணும்னு ஆசைப்பட்டவங்க. ஆனால் கடைசி வரை கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. இப்போது எத்தனையோ பேர் தங்கள் வாழ்க்கையை தொலைத்து விட்டு சமூகத்துக்கு வெகுமதியாக தங்களை ஆக்கியிருக்கிறார்கள். சாதாரண விஷயம் இல்லை இது. தொடங்கின காலத்தில் எதுவும் இல்லை, அப்படித்தான் தொடர்ந்தார்கள். ஆனால் உங்களை மாதிரி ஒரு மிகப்பெரிய பேனர், ரோட்டரி என்பது உலகளாவிய ஒரு பெரிய அமைப்பு, சேவை அமைப்பு, இதில் இருக்கிறோம் என்பதே பெரிய பெருமை. இதில் இருக்கிறாங்க, நான் ஒரு ரொட்டேரியன் என்று சொல்வதே பெரிய பெருமை. ஏன்னா எங்கெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்கள். எங்கேயெல்லாம் கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் அங்கேயெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களையே நீங்கள் வெகுமதியாக கொடுக்கிறீர்கள். பணத்தை மட்டும் இல்லை, நேரத்தை. நிஜமாகவே நான் யோசிக்கிறது உண்டு. ஒவ்வொரு முறையும் நாங்கள்லாம் பையை தூக்கிட்டு பட்டிமன்றத்துக்கு கிளம்பும்போது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் சந்தோஷமாகவே இருப்பாங்கன்றீங்க. இத்தனை பெண்கள் வந்திருக்காங்களே, யாராவது எந்த வேலையாக இருக்கட்டும், பையை தூக்கிட்டு கிளம்புறாரு அவங்க வீட்டுக்காரனா, வீட்டுக்காரமா சந்தோஷமாகவா இருக்கும்? கிளம்பியாச்சா? எத்தனை நாள்? 3 days. 3 days. ஏன் ஒரு 33 days எடுத்துக்கப்படாது? அப்படியே போயிட வேண்டியதானே? உங்களுக்கெல்லாம் எதுக்கு குடும்பம்? இதெல்லாம் அவசியமா? அப்படி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. நமக்கு லேடிஸ்ட ஒரு சைக்காலஜி இருக்கு. நீங்கள் தொடர்ந்து இப்படி ஊருக்கே போயிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, பிஸ்னஸுக்கோ அல்லது வேறு ரோட்டரிக்கோ இதெல்லாம் போயிட்டே இருக்கீங்கன்னு வைங்க, தொடர்ந்து போனீங்கன்னா பின்னாடி உட்காந்து பிடிங்கிட்டே இருப்பாங்க. ஒரு வாரம் எங்கேயுமே போகாமல் உட்காந்துருங்களேன், அவங்களே பக்கத்தில் வந்து எங்கேயுமே போகலையா, உங்களை யாருமே கூப்பிட மாட்டாங்களா? அவ்வளோதானா நம்ம வேகம்? வேஸ்டா? இதுவும் கேட்குறாங்களா இல்லையா? இப்போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? எதையோ நீங்கள் இந்த சமூகத்துக்கு கொடுக்கிறீர்கள் என்பதில் ஒரு வகையில் அவர்களுக்கு பெருமை, இன்னொரு வகையில் பர்சனலாக எதையோ இழக்கிறோம் என்கிற வருத்தம். அதனால தானே நீங்கள் ரோட்டரி மீட்டிங்கு ரெகுலராக வாரம் போகும்போது உங்கள் வீட்டுக்காரமாக சந்தோஷமாக வழி அனுப்புவாங்களா? ரோட்டரிக்கு போயிருக்கீங்க, தினம் போங்க. ஏன் வாரத்துக்கு ஒரு நாள் வைக்கிறாங்க? டெய்லி வைக்க சொல்லுங்க. நீங்கள் சேவை செய்யவே பிறந்தவர். அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? சொன்னால் நேபாளத்தில் வந்து பூமி எதிர்த்து இங்கே இல்லை வரும். நீங்கள் புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வியாழக்கிழமையோ கிளம்பும்போது அந்த மாதிரி சொல்லிடுறோம், சாப்பாடு இங்கேயா அங்கேயா, அதை மட்டும் சொல்லியிருப்போம். இல்லைம்மா அதை மட்டும் சொல்லுங்கள், சாப்பாடு இங்கேயா அங்கேயா. நான் ஆக்கி வச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கவா? நீங்கள் வரலைன்னா என் பாட்டுக்கு இருப்பேன். அதாவது நம்ம வரலைன்னா இவங்க சாப்பிடாம பட்னியாக இருக்க மாதிரி ஒரு பில்டப்பு. நம்ம நீங்கள் ரோட்டரிக்கு கிளம்பும்போது சரி பார்த்துக்க, ஃபோன் பண்ணுறேன். நீங்கள் அங்கே உட்காந்து மீட்டிங்கில் அவசரத்தில் ஃபோனை பண்ணியிருக்க மாட்டீங்க. இதில் சைலண்ட்டில் போட்டு அந்த அம்மா கூப்பிட்டதையும் எடுத்திருக்க மாட்டீங்க. அன்னைக்கு நீங்கள் திரும்பி வரும்போது பார்க்கணுமே, மேடையில் கிடைச்ச இன்ட்ரோடக்ஷன்லாம் அங்கே கிடைக்கும். இவர் தான் இந்திரர், இவர் தான் சந்திரர், இவர் தான் உலகத்துக்கே வந்து ஒரு பெரிய விடிவெள்ளி, இதெல்லாம் இங்கே பேசுகிறாங்களே, அதை பூரா அங்கே வாசல்லையே வாங்கிக்கலாம். தானும் ஃபோன் பண்ணுறதில்ல, கூப்பிட்டாலும் எடுக்கிறதில்ல. அப்படி என்னதான் உங்களுக்கு முக்கியமோ, இதுக்கு மேலே இதுக்கு மத்தியில் தான் நீங்கள் ரோட்டரியில் வந்து வேலை செய்யணும். அதானுங்க உண்மை. என்னங்க அமைதியாக இருக்கீங்க? உண்மை அதான். ஏதோ டின்னர் மீட்டிங்னா அவங்களே ரெடி பண்ணி கூப்பிட்டு வரலாம். டின்னர் மீட்டிங் இது முடிஞ்ச உடனே ஒரு பெரிய விருந்து இருக்குது அப்படின்னா கிளம்பிடலாமா? எந்த புடவை கட்டினா நல்லாயிருக்கும்? இது பெரிய சேவை திட்டத்தில் முக்கியமான விஷயம். அது இது 3ல் எது எனக்கு சூட் ஆகும்? நம்ம மனசுக்குள்ளே தோணி எதுவுமே சூட் ஆகாதுன்னு. ஆனால் அதை சொன்னீங்கன்னா உங்களை யாராவது காப்பாற்ற வேண்டியிருக்கும். இதுக்கு மத்தியில் தானேங்க நீங்கள் வெளியில் வரணும். பப்ளிக் லைஃப் அவ்வளவு கடுமையானதுங்க, ரொம்ப கஷ்டம். பொது வாழ்க்கைக்கு போவது என்பது தொண்டுக்கென்றே அலைவான், கேலிக்கு ஆளாவான், கண்டுகொள்வாய் அவனை ஞானத்தங்கமே. நான் கண்ணதாசன். என்ன வரி அது? கேலிதாயா? உங்க வீட்டு பிள்ளைகளே சொல்ல, என்ன சேர்த்து வச்சாரு எங்க அப்பா? என்னடா சேர்த்து வச்சிருக்காருன்னா, என்ன சேர்த்து வச்சாரு? ஏதோ 2 பேட்ஜ் 2 பின்னு, அது குத்திடுறாங்க, அடுத்தடுத்து குத்திடுறாங்க. என்ன சேர்த்து வச்சார்? நான் இந்த சமூகத்திலே தலைமுறைகளை தாண்டி புண்ணியத்தை சேர்த்து வைத்திருக்கிறார் என்பதை வாழும் காலத்தில் யாரும் உணர்வதில்லை. இதில் கிடைக்கிற பெரிய சந்தோஷம், கொடுப்பதில் நிறைவது என்பது முதலில் கொடுப்பவரின் உள்ளம். ரொம்ப அழகா சொன்னா,
மலர்களை அள்ளி கொடுக்கும்போது மலர்கள் கையை விட்டு போகிறது, ஆனால் வாசம் விரல்களோடு ஒட்டி கொண்டிருக்கிறது இல்லையா? வாசத்தை கையை விட்டு போகாது, அது ஒட்டி கொண்டு இருப்பதை போல கொடுப்பதில் ஒரு நிறைவு இருக்கிறது, ஒரு மகிழ்வு இருக்கிறது. அதுதான் உங்களை மீண்டும் மீண்டும் இந்த சமூகத்துக்கு வெகுமதியாக உங்களை மாற்றுகிறது. அது இல்லாமல் நீங்கள் யாரும் செய்ய முடியாது. யாராலையும் பொது வாழ்க்கையில் போய் தொடர்ந்து இந்த மாதிரி இருக்க முடியாது. பாலிடிக்ஸில் இருக்கலாம், அது வேற. இப்போ அதுக்கு ரேட்டே வேற. இந்த மாதிரி ரோட்டரியில் இது கவர்னர் அந்த மற்ற பொறுப்புகளில் இருந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டாகலான்னு, அதுவும் ஹோஸ்ட் பண்ணுறது இன்னும் கஷ்டம். நல்ல டின்னர் ரெடி பண்ணணும், எல்லாருக்கும் சர்வ் பண்ணாகலான்னு பார்க்கணும், நம்ம அவ்வளோ பேரையும் விசாரிக்கணும், கடைசியாக வேற சாப்பிட்ணும், இதெல்லாம் இருக்குல்ல. எனக்கு தெரியுங்க, இது ஒரு கல்யாண மாநாடு மாதிரிங்க. கல்யாணம் நடத்துகிற மாதிரி நீங்கள் மீட்டிங் நடத்துகிறீங்க. இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு அவ்வளவு பேரை வரவேற்று வழி அனுப்புகிற ஒரு பெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அதனால் ஒவ்வொரு முறையும் ஒரு மாநாடு நடத்துகிற சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது தொடக்கத்திலிருந்து நிறைவு வரை அந்த டெம்போவை விடாமல் வச்சிருந்து, அதனால தான் அவருக்கு நம்ம எவ்வளவு பாராட்டினாலும் தகும், எவ்வளவு பாராட்டினாலும் தகும். நம்ம சொந்தக்காரங்களை தான் நாங்கள் கூப்பிட்டு கல்யாணம் வைக்கிறோம், வேற ஒன்றும் வேண்டாம். சொந்தக்காரங்களை கூப்பிட்டு ஒரு கிரகப்பிரவேசமே வைங்களேன், சாப்பிட்டுவிட்டு போகிறப்ப சொல்லிடுறான்ல, இந்த இடத்துல நீங்கள் இந்த கிச்சனை வச்சுருக்க கூடாதுன்னு. இப்போ வேறு என்னையா உச்சியில் வைப்பாங்க இங்கே, இந்த இடத்துல கிச்சன் வாஸ்துப்படி எனக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்குது, எதுக்கு விசாரிச்சுக்கு அங்கிட்டு போயிடுவான். அவ்வளோதான். அந்த அம்மா அதை நான் தலையோடு அடிச்சுக்கிட்டேன் என்னாச்சு, இந்த ஆளுக்கு ஒன்றுமே புரியாது என்னாச்சு, இங்கே நான் வைக்காதையான்னு சொன்னேன் என்னாச்சு, அவன் தான் பொருத்தி வச்சுட்டு போயிருக்கான். அந்த பட்டாசு போகிற வரைக்கும் வெடிக்கும், ஒன்றுமே இல்லையா, ஒரு சாதாரண விஷயம், நம்ம சொந்தக்காரங்க தான். ஆனால் அவங்களே வந்துட்டு போகும்போது எத்தனை குறை சொல்கிறார்கள். ஆனால் குறைகளை காணாமல் குறை ஒன்றும் இல்லை என்று போவதற்கு ஒரு சிலருக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது, ஒரு சிலருக்கு தான் மனசு இருக்கிறது. அதை செய்வது என்பது சாதாரண விஷயமா? நீங்கள் செய்வது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம், நாம் கொடுக்கறது 10 ரூபாயாக இருக்கலாம், 100 ரூபாயாக இருக்கலாம். இப்போ நாங்கள் மதுரையில் கம்பன் கழகம் ஒன்று நடத்தினோம். கம்பன் கழகம் ஒரு 12 வருஷம் நடக்கிறது. நிறைய பெரிய மனிதர்கள் பணம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 3 நாள் விழாவிலையும் முடிச்சுட்டு ஒரு தாயும் ஒரு மகளும் வந்து ஓரமாக நின்னாங்க, ரொம்ப ஓரமாக அப்படி பணிவாக நின்றுட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு 60 வயசு இருக்கும், அவங்க மகளுக்கு ஒரு 30 வயசு இருக்கும், ரொம்ப வசதிக்காரங்க இல்லை. இப்படி ஓரமாக நின்றுக்கிட்டே இருந்தாங்க. சாலமன் பாப்பையா சாரை பார்த்து, ஐயா ஒரே ஒரு நிமிஷங்கய்யா அப்படின்னாங்க. என்னம்மாண்ணா, ஒரு சின்ன தொகை இருக்குது, 3 நாளும் நல்ல ராமாயணமெல்லாம் பேசுனீங்க, இதை பார்த்துட்டு சும்மா போகணும்னு எங்களுக்கு தோணலையா, அதனால் இதோ எங்களால் முடிஞ்சது அப்படின்னு அப்படியே கைக்குள்ளே வச்சு கொடுத்தாங்க. 110 ரூபா அதில் இருந்தது, வெறும் 110 ரூபா. 1 லட்சம் ரூபா கொடுத்த பெரிய பெரிய டோனர்ஸ்லாம் உண்டு, ஆனால் அதை விட எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அந்த 110 ரூபாயில் இருந்தது. காரணம், அவர்கள் இதயத்திலிருந்து வந்த ஒரு கொடை. அது இவருக்காக அவருக்காக என்று வந்ததல்ல. என்னாலும் எதையாவது செய்ய முடியும் என்கிற எண்ணம் இருக்கிற வரை இந்த சமூகம் நல்லா இருக்கும். அதாங்க உண்மை. நேபாளத்தில் இதெல்லாம் வேண்டாம் இல்லை, இது மாதிரி யாராவது வந்தால் 2-3 காரணம் இருக்குது. ஒன்று நிறுத்துங்கன்னு அர்த்தம், இது முக்கியமானது, அது வந்து நிறுத்துங்க, இல்லாட்டி சில இண்டிகேஷன்ஸ் உண்டு. சில ஆள் போகவும் போகாது. பட்டிமன்றங்களே சில ஆள் 100 பெல் அடித்தாலும் அங்கே வந்து ஆனால் காது கேட்கலன்றுவாங்க. என்ன எனக்கு அரை மணி நேரம்னா 40 நிமிஷமா பரவாயில்ல பேசலாம், சாப்பாடு ரெடி ஆகிற வரைக்கும். அப்படி ஒரு சிக்கல் இருக்குது இதில். இந்த இப்போ நீங்கள்லாம் ரோட்டரி மீட்டிங் சில ஹோட்டலில் பண்ணுவீங்க பாருங்களேன், இந்த கிளப் மீட்டிங்கெல்லாம். அந்த ஹோட்டல் ரூம்லேயே அந்த ஓரத்தில் வரிசையாக சில ஆள் உட்காந்துருப்பான், நின்றுக்கிட்டு இருப்பான், ஒவ்வொன்றிலையும் தட்டு வச்சு. உள்ளுக்குள்ளே அந்த தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், சிக்கன் மட்டன் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும். இந்த பேச்சாளர் ரொம்ப நேரம் பேசினாருன்னா அவன் ஒன்றுமே செய்ய மாட்டான், 2 தடவை மூடியை திறந்து மூடுவான். அங்கேருந்து வாசனை இங்கே வந்தால் எல்லாம் அப்படி திரும்பும். அப்படின்னா என்ன அர்த்தம், வாயா வந்து சரியா, உன்னை நிறுத்துறதுக்கு இதான் வழி. அது மாதிரி இல்லைன்னா பரவாயில்ல, இன்னொரு 10-15 நிமிஷம் எடுத்துக்கலாம்ல. நேபாளத்தில் வந்த பூகம்பத்துக்கு நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. இந்தியாவிலிருந்து நம்முடைய பிரதமர் நிறைய பணம் கொடுத்தார். நம்முடைய ரெஸ்கியூ டீம் எல்லாம் போனாங்க. அவங்க போய் அந்த டிசாஸ்டர் ரெக்கவரியா மேனேஜ்மெண்ட் டீம் எல்லாம் போய் அவங்கள காப்பாற்றினாங்க. ஆனால் மீடியாவை மட்டும் அவன் போக சொல்லிட்டான் திரும்பி. நீங்கள் கவனிச்சிங்களா அதை? இந்தியன் மீடியா
உடனே கிளம்பி போயிரு. இங்கே நேபாளத்துக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு நேபாள் கவர்மெண்ட் நம்ம டிவி கேமராக்காரங்களாம் தூக்கி விட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? நம்மளுக்கு உடனே சென்சேஷனல் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ், அடியிலிருந்து ஒருவர் கால் இல்லாமல் காப்பாற்றப்பட்டார் அப்படின்னு இங்கே நியூஸ் காட்டிக்கிட்டு இருக்கான். இன்னொருவரது வேதனையும் துடிப்பும் நமக்கு செய்தியாக இருக்கிறது. அது செய்தி இல்லையா, ஒரு உயிரின் துடிப்பு. அதனால அவன் பார்த்தான், கேமரா வச்சுக்கிட்டு மைக்கு கையில் பிடிச்சா யாரும் இங்கே இருக்கக்கூடாது, ஓடி போயிருன்னு துரத்தி விட்டான். நம்ம ஊர் அப்படி ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனால் கூட உடனே சைடில் இருந்து என்ன சொல்ற, எத்தனை பேர் ஃபேட்டல் தானே போயிட்டாங்களா இல்லையா, அரைக்குறை தான் அடியா, அப்போ பரவாயில்ல போகலாம். அடித்தா நல்லா அடிக்கணுன்ற நினப்பு நமக்கு வந்துருச்சு இல்லை, இனியா அடிச்சிருக்கான். சின்ன பையலே பாருங்கள், அவன் இந்த இதில் விளையாடுறான் பாருங்கள், கம்ப்யூட்டரா அது என்னது லேப்டாப்பு ஐபேடுலலாம் அவன் விளையாடுற கேம் எல்லாமே துப்பாக்கி வச்சு சுடுறாங்க, ரத்தம் அப்படியே தெறிக்குது, சூப்பர்ன்றான். நாங்கள் அந்த காலத்தில் எம்ஜிஆரும் நம்பியார் சண்டை போட்டால் கீழே குனிஞ்சிக்குவோம். அது எம்ஜிஆருக்கு இவ்வளோன்னு தான் ரத்தம் வரும் இந்த ஓரத்தில். உலகத்திலே சென்டிமீட்டர் அளவில் ஒரு காயமோ அதில் சொட்டு சொட்டாக ரத்தமும் வந்த ஒரே நடிகர் எம்ஜிஆர் தான். அதை அப்படி தொடச்சிட்டாருன்னா வீரம் வந்துடும். அதுக்கப்புறம் அவன் தீந்தான் போட்டு ரவுண்டு கட்டிடுவார், இப்படின்னு தொடச்சி இப்படி பார்ப்பாரு, அவ்வளோதான் அவன் தீந்தான். இதுக்கு நாங்கள் குப்புறப்படுத்துக்குவோம், ரத்தம் பார்க்காத கோஷ்டி. இன்னைக்கு பயலுக ரத்தத்திலேயே குளிக்கணும்ன்றான், அடிச்சு. இது மாதிரி காட்சிகள். இந்த தலைமுறை பிறரது வேதனைகளை உணராத தலைமுறையாக இருக்கிறது, பசியை உணராத தலைமுறையாக இருக்கிறது, காசு எப்படி வரும் என்று தெரியாத தலைமுறையாக இருக்கிறது. 1975 76 நாங்களாம் 20-25 வயது இளைஞர்கள், 15 வயது கணக்கு வேற தப்பாக போச்சு. 15 வயசு, நான் 60 தானே பிறந்தேன். அப்போது எங்கள் வீடுகளில் அப்போது ரொம்ப அரிசி பஞ்சம் வந்தது. பழைய சாதம் ஒரு சின்ன ஒரு கப், ஒரு போனி மாதிரி இருக்கும், அலுமினியம் எவர் சில்வரில் ஒரு வட்ட அந்த பழைய சாதத்தை போடுவாங்க. கையை அப்படி உள்ளே விட்டோன்னா பருக்கையை தேடணும், தண்ணி தான் இருக்கும். அதுக்குள்ளே அங்கே யாரோ கூப்பிட்றாரு, அவருக்கு பருக்கை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கய்யா, இது வேறு. அப்படி கையை உள்ளே விட்டோன்னா பருக்கை இருக்காதியா, தண்ணி தான் இருக்கும். அதையும் இப்படி கிட்ட கொண்டு போனால் அந்த ரேஷன் அரிசியில் ஒரு கெட்ட வாடை வரும். இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள் யாருக்கும் அது தெரியாது. அந்த சாதத்தை சாப்பிட்டுட்டு ஊறுகாய் 5 பைசா ஊறுகாய், அப்போ 5 பைசாவுக்கு ஊறுகாய், அதை ஓரமாக எடுத்து இப்படியே நாக்கில் வச்சுட்டு நாங்கள் எல்லோரும் இருந்திருக்கிறோம். வறுமையில் கொஞ்ச காலம் கூட உணராத பிள்ளைகளுக்கு அடுத்தவனுக்கு பசிக்கும் என்பது கூட தெரியாமல் போகும் இல்லை. இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை விரட்டி விரட்டி ஊட்டுறோம். அவனே KFCயில் ஆர்டர் பண்ணி 800 ரூபாய்க்கு வாங்கிடுறான். இப்போ நாங்கள் எல்லோரும் சின்ன பிள்ளையில் கடைக்கு போகணும்னா அப்பா கூட்டு போனால் தான் உண்டு. வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை ஹோட்டலுக்கு கூட்டு போவாங்க. அதுவும் மதுரையில் மனோரமான்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, இப்போவும் இருக்குது, மதுரைக்காரங்களுக்கு தெரியும். அங்கே உள்ளே போனோன்னே எங்கள் அப்பா ஆர்டர் பண்ணிடுவார், 2 இட்லி 1 தோசை எல்லாருக்கும். இன்றைக்கி உங்கள் வீட்டு நீங்கள் யார் கூடயாவது ஹோட்டலுக்கு போங்க, மெனு கார்டை முதல்ல யார் வாங்குறா? அவன் தான் வாங்குறான். நிம்பிட்டு டேட் யூ கீப் குவைட்ன்றான். அதில் இருக்கிறது அவனுக்கு தான் புரியுது. நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா ப்ளீஸ் உங்களுக்கு 2 இட்லி சொல்லியாச்சுன்றான். அப்போது இந்த தலைமுறைக்கு மற்றவர்களை பற்றிய புரிதல் என்பது குறைவாக இருக்கிறது. அவனுக்கு வறுமை தெரியாது, வசதிகளில் வாழ்கிறான். இவர்கள் போய் இந்த பிள்ளைகளுக்கு உதவணும். நான் செய்வது சின்ன அளவில் தானே, என்னால் என்ன பெருசாக சாதிக்க முடியும்னு சிலருக்கு தோணலாம். திரும்பவும் நேபாளத்தை பாருங்க, 1 வாரத்து வரைக்கும் ஒருத்தன் உயிரோடு இருந்திருக்கான், அவனை காப்பாற்றி இருக்கிறாங்க. எதை வச்சு இருந்தான் அப்படின்னா அந்த அறையில் இருந்த சின்ன நெய் டப்பாவை வச்சு. பார்த்தீங்களா பத்திரிக்கையில், இவ்வளோன்னு நெய் டப்பா, அதையே அப்பப்போ சாப்பிட்டு எனர்ஜி வச்சுக்கிட்டு ஏறக்குறைய 7 days or 8 days உயிரோடு இருந்திருக்கான். நாம் கொடுக்கறது சின்ன நெய் டப்பா மாதிரி தான், ஆனால் ஒருவேளை அது பலரது உயிரை காப்பாற்றுவதாக இருக்கக்கூடும். அதானங்க உண்மை. ஒரு பெரிய அறையில் நிறைய சாப்பாடு இருக்கும்போது இவ்வளோன்னு நெய் டப்பா ஒன்றும் இல்லை.
ஆனால் எல்லாம் இடிந்த பிறகு அந்த நெய்டப்பா ஒருவனுக்கு வாழ்வுக்கு ஆதாரமாக இருந்திருக்கிறது என்றால், ரொட்டேரியன்ஸ் எடுக்கிற ஒவ்வொரு உதவி செயலும் இந்த சமூகத்தின் உயிர் நாடியாக அவர்களை காக்கக்கூடியதாக இருக்கும். அதான உண்மை. தட் இஸ் த கிஃப்ட் டு தி சொசைட்டி. நீங்கள் பிற உலகத்திற்கு நீங்கள் ஒளியாய் இருங்கள்னு கிறிஸ்து சொன்னார். ஆனால் உலகத்திற்கு நீங்கள் வெகுமதியாக இருங்கள், பரிசாக இருங்கள். அது கொஞ்சம் சிரமமானது. எப்படியும் ஆளு காசில் கூட்டிகிட்டு போய் அந்த அம்மாவுக்கு ஒரு நகை வாங்கி கொடுத்தா, என்ன வாங்கி கொடுத்தாலும் வெளியே வரும்போது ஒரு முகம் சுணக்கமாக தான் இருக்கும். போத்தீஸில் கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க. மதுரையிலலாம் போத்தீஸ் வந்திருக்கேன், அதில் எஸ்கலேட்டர் வச்சுருக்குறாங்க. எஸ்கலேட்டர் நம்ம ஊருக்கு பழகலை இன்னும். சில பேர் ரயில்வே ஸ்டேஷனில் எஸ்கலேட்டர் இருக்குது, லக்கேஜை வச்சுட்டு ஆள் ஏற மாட்டேங்கிறான். லக்கேஜ் மட்டும் மேலே போய்கிட்டே இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறான். போத்தீஸில் இன்னும் காமெடி இருக்கும். ஷாஜகான்ஸில் எஸ்கலேட்டர் வச்சுருக்கீங்களா சார்? கூடிய சீக்கிரம் வச்சுருங்க சார். அவர் திருநெல்வேலிக்காரர். இந்த எஸ்கலேட்டரில் கிராமத்து கோஷ்டி கணவன் மனைவியாக வரும். வந்தோடனே ஆம்பளை அப்படி தடுமாறி ஏறிடுவான், அந்த அம்மாவை விட்டுருவான். அவன் மட்டும் போய்கிட்டே இருப்பான். அந்த அம்மா கீழே, ஏன் ஓம்பாட்டுக்கு போகிற, ஏ வா, இவர் அங்கேருந்து ஏ வான்னு கூப்பிடுவான். அவன் எப்படி, அதை மேலே தானே போகும், கீழே வரும். இந்த அம்மா ஒரு தடவை காலை வச்சா விழுந்துடும். தூக்கி விடுறதுக்குன்னே ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க கரெக்டாக தூக்கி அந்த அம்மா வந்து இதில் எஸ்கலேட்டரில் வச்சு கூட்டிகிட்டு வந்து அங்கே மேலே விடுவாங்க. அந்த நேரம் அந்த ஆள் சொல்லுவான், பாருங்கள், என் கையை பிடிச்சிட்டு வராமல் நீ அந்த பையன் கை பிடிச்சிட்டா வந்த, இன்னும் ஜாமானே வாங்கலை, ஒன்றும் வாங்கலை, கலவரம் உண்டாயிரும். ஷாப்பிங் போகிறதுல கிஃப்ட் வாங்கணும் தானே கிளம்புறாங்க, சண்டை வரல. எதை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வாங்க. அதனாலே பெரும்பாலான ஆண்கள் பர்ச்சேஸுக்கு அவங்களாக போகிறதே இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டுக்குன்னு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போங்க. இப்போ இங்கே வந்திருக்கிறீங்க, இங்கே என்ன வாங்குறது? காரைக்குடியில் ஒரு வித்தியாசமான இந்த இங்கே பசோட்டோ பிரதர்ஸா என்னமோ ஒன்று இருக்குமே இந்த ஊரில். ஏதோ ஒரு பேக்கரியில் சில குறிப்பிட்ட இது கிடைக்கும். பசோட்டோ அது ஏதோ இருக்கும், ஏதோ ஒன்று டிசோட்டோ அதெல்லாம் நீங்கள் வாங்கி வீட்டுக்கு கொண்டு போங்க. 3 நாள் கழித்து தான் அந்த அம்மா அதை பார்க்கும். வாங்கிட்டு வந்தீங்களா? இது யார் வாங்க சொன்னது? இல்லைம்மா, ஊரில் எல்லாரும் ஒன்று செஞ்சால் நீங்களும் செய்யணுமா? நீங்கள் அதுக்காக என்ன செய்யணும்னா, இங்கேருந்து போய் காசு கொடுத்து வாங்கினதை வீட்டில் எப்படி சொல்லணும்னா, ஃப்ரீயாக கொடுத்தாங்க. காரைக்குடி ரோட்டரி சங்கம் வந்த எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் டப்பா கொடுத்தாங்கன்னா, அப்படியா, இனிமேல் அடிக்கடி அங்கேயே வைக்க சொல்லுங்க. நீங்கள் அடிக்கடி அங்கேயே வைக்க சொல்லுங்க, நல்லா செய்கிறாங்கல்ல. இதுதான் போனதுக்கே மிச்சம். மனித மனம் இருக்க எப்பவுமே பெரிய விஷயங்களை விட சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படும். அதுதான் உலகம். நான் முதல்ல இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? முதல்ல பேங்க்கில் வேலைக்கு சேர்ந்தப்போ முதல்ல 1984-85 விமானத்தில் மதுரைக்கு வரணும்னு எனக்கு ஆசை. பேங்க்கில் இதற்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. எல்டிசி போட்டிங்கன்னா அந்த காசை ஃப்ளைட் ஃபேருக்கு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு டைம். அப்போது இந்த உலக ஆர்கிடெக்சரில் கட்டியிருக்கோமே சென்னை அண்ணா விமான நிலையம், பேந்து விழுகிறது. 83வது முறையாக விழுந்ததுன்றா. பலி போடுறதுக்குனே ஒரு ஏர்போர்ட் கட்டி வச்சுருக்கோம். ஆனால் நம்ம பயங்கரமான ஆர்கிடெக்சர். அது 2000 கோடி அதில் முழுங்கி இருக்கு. அது இல்லை, இந்த ஒரிஜினலாக மீனம்பாக்கம் பழைய காலத்து 84-85 அந்த ஏர்போர்ட்டு. அதுக்கு நாங்கள் வரணும். நானே என் வீட்டம்மா ஒரு பையன்தான், அப்போ ஃபஸ்ட்டு சன், 3 பேரும் வரணும். அப்போ ஒரே ஒரு விமானம் தான் இருந்தது, இந்தியன் ஏர்லைன்ஸ் மதுரைக்கு. இப்போ 7-8 விமானம் வருது. சில சமயம் இறங்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த இது இப்போ அடித்த மழை இருக்கே இந்த ஒரு வாரத்தில், சரியான மழை, சூறாவளி காத்தோட. அந்த நேரம் ஏடிஆர் ஃப்ளைட்டில் நீங்கள் வரணும், பட்டு சூப்பராக இருக்கும். ஏடிஆர் ஃப்ளைட்டு சும்மாவே டிராக்டர் மாதிரி தான், தரையில் ஓடாமல் வானத்தில் ஓடுற டிராக்டர். அது குதிச்சு போகும். அன்றைக்கி நாங்கள் வர்றோம், திருச்சியை தாண்டும் போதே க்ளவுட் கவர் ஜாஸ்தியாக இருக்குது, தட்டப்புடன் ஆடுது. என் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு சொல்கிற, பேசாமல் பாண்டியனில் போயிருக்கலாம்.
இவன் சொன்னா கேட்கிறாளா? 7000 ரூபாய் கொடுத்துட்டு உசுரை கையில் பிடிச்சி உட்காந்துருக்கோம். இவன் இறக்குவானோ இல்லை இறக்கிடுவானோ? ஏடிஆர்ல அனுப்பிவிடனு எதிரிகளை, சொந்தக்காரங்களுக்கு கிடையாது. ஏன்னா பெரிய ஏர்லைன்ல போயிங் இதெல்லாம் இறங்குறது ஒன்றும் பெருசாக தெரியாது, சிரமம் இல்லாமல் இறங்கிறோம். இது ரொம்ப சிரமம். அந்த காலத்தில் ஒரே ஒரு ஏர்லைன் தான், அது இந்தியன் ஏர்லைன்ஸ் தான் வரும். மத்தியானம் 9 காலையில் 9 மணிக்கோ 10 மணிக்கோ வரும். இதில் நான் வரணும். காசு 480 ரூபாயோ 500 ரூபாய்க்குள்ளே தான். அப்போது டிக்கெட்டு போட்டாச்சு. அது பேங்க்கு காசு. இப்போ மெட்ராஸ்னால் நான் இருந்தது தேனாம்பேட்டை, அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு வரணும். ஏர்போர்ட்டுக்கு எப்படி வர்றது? நம்மகிட்ட கார் கிடையாது. அதனால் முதல் நாளே ஒரு ஆட்டோக்காரன்ட்ட சொல்லி வச்சிட்டோம், காலையில் 7 மணிக்கெலாம் வந்துரு, நாங்கள் ஒரு இடத்துக்கு போகணும்னு. ஏன் அப்படி சொன்னோம்னா, எங்கே போகிறோம்னு தெரிஞ்சால் ஆட்டோக்காரன் கேவலமாக நினைப்பான். ஏர்போர்ட்டுக்கு போகிறேன் ஒரு டாக்ஸி எடுத்து போகாமல் ஆட்டோவில் போகிறானேன்னு கேவலமாக நினைப்பான். அதனால் ஒரு இடத்துக்கு எங்கன்னு கேட்டான், மீனம்பாக்கம் வரை அப்படின்ட்டோம். காலங்காத்தால் ஒரு பெரிய எழுகடல் தெருவிலலாம் ஒரு சூட்கேஸ் விற்கும். அப்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த காலத்தில் கல்யாணம் பண்ண எல்லாருக்கும் சீதனம் அதுதான். அது கலராக இருக்கும், சைடில் 2 கிளிப்பு வச்சுருப்பாங்க. அதுதான் நம்ம கல்யாணத்துக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட். அது அந்த பெட்டியை தூக்கியாச்சு. இது தவிர அந்த அம்மா ஒரு வயர் கூட ஒன்று, இப்போல்லாம் யாருமே பின்னுறதில்லை, வீட்டுக்காரரே பின்னிடுறாங்க. அப்போல்லாம் வீட்டில் வேலை இல்லாத பெண்கள் வயர் கூட பின்னுவாங்க. பின்னி அகலமாக வாய் இருக்கும், அதுக்குள்ளே எதை வேணாலும் வைக்கலாம். ரோட்டில் ஒரு சின்னதாக ஆட்டுக்குட்டி போச்சுன்னா அதையும் பிடிச்சி உள்ளே வச்சுக்கிட்டோம்னா தெரியாது, மேலே ஒரு துணியை போட்டு பொத்திட வேண்டியது. அவ்வளவு அகலமான வாயுடைய ஒரு பை. இதுதான் எங்களுடைய மொத்த லக்கேஜ். இதோட ஏர்போர்ட்டுக்கிட்ட வந்தோம். ஆட்டோக்காரனை இந்த பக்கமே இறக்கி விட்டு நீ போயான்றோம். அவன் போக மாட்டேங்கிறான். எங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கான், இவங்க எங்கே போகிறாங்கன்னு. நாங்கள் சொன்னோம் ஒரு வேலை இருக்குண்ணா. அந்த ஆள் திரும்பி கேட்டான், இது வீடும் இல்லை ஒன்றும் இல்லை, இங்கே வாசலில் ஏர்போர்ட்டுக்கிட்ட நிறுத்தி எங்கே போக போகிறீங்கன்னா, நீ முதல்ல போயா, நாங்கள் போய்க்கிறோம். அவனை கிளப்பி விட்டு உள்ளே வந்தால், அப்போல்லாம் இவ்வளவு ஜெட் ஏர்வேஸு இண்டிகோ எதுவும் கிடையாது, இந்தியன் ஏர்லைன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த கவுண்டர்கிட்ட வந்தால் எப்படி போய் டிக்கெட் வாங்கி எப்படி போகிறதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு ட்ரெயினில் போயிருக்கோம், பஸ்ஸில் போயிருக்கோம், டிக்கெட் வாங்கினா விட்டுருவான். விமானத்தில் முதல் தடவை என்ன செய்கிறதுன்னு தெரியல. நான் உடனே இந்த அம்மாட்ட சொன்னேன், நீ போய் கேளு, யார்கிட்டையாவது கேளுமா சொல்லுவாங்கன்னு. அந்த அம்மா என்னை திரும்பி பார்த்து, பேங்க்கில் வேலை பார்க்குற, ஃப்ளைட்டில் எப்படி போகணுன்னு தெரியாதான்னு. நான் சொன்னேன், பேங்க்கில் வேலை பார்த்தவங்களாம் ஃப்ளைட்லேயே வேலை பார்க்குறான், நானே ஓசியில் வந்திருக்கேன். கடைசியில் ஒரு கவுண்டர் முன்னாடி போய் நிறுத்தினாங்க. நிறுத்தினோடனே அந்த ஆள் அவங்க தான் இப்போவாவது கொஞ்சம் பேசுகிறாங்க. அந்த காலத்துலலாம் இறுக்கி இப்படி டை கட்டிட்டான்னா அதுக்கப்புறம் நம்மளை ஒன்றுமே பார்க்க மாட்டான். யுவர் அப்படின்னா, யுவர்னா முதல்ல எனக்கு அதுவே அர்த்தம் புரியலை. நான் மதுரைக்கு போனேன் சார், 2.5 டிக்கெட்டுன்னேன். மதுரைக்கு 2.5 டிக்கெட், ஏன்னா 1/2 டிக்கெட் கையில் இருக்குல்ல. அவன் இப்படி இறங்க பார்த்தா, இன்னைக்கு விமானத்தை நாஸ்தி பண்ணிடுவாங்க முடிவு பார்த்தா. மதுரைக்கு 2.5 டிக்கெட்டு. அப்போல்லாம் அழகாக டிக்கெட் கொடுப்பாங்க, சிவப்பு கலர் இதில் உள்ள கார்பன் வச்சு 3 டிக்கெட் இருக்கும். ஒன்றை நம்ம வச்சுக்கலாம், வீட்டில் ஃப்ரேம் பண்ணி போடலாம். ஏன்னா நம்ம விமானத்தில் போயிருக்கோம்ல, எவன் போயிருக்கான் இது வரைக்கும். இவ்வளவு அந்த டிக்கெட்லாம் வாங்கி பார்த்தா எல்லாம் வச்சுட்டான். வச்சுட்டு என் கையில் இருந்த பெட்டி இருக்குல்ல, இதை பார்த்து இஸ் இட் செக் இன் லக்கேஜ் அப்படின்னு கேட்டான். எனக்கு பகீர்னது, என்னடா அந்த பையன் லக்கேஜின்றான். ஏன்னா நமக்கு லக்கேஜ்னா என்ன தெரியும், பஸ்ஸில் ஏறினா அந்த லக்கேஜ் போடுவார். அதாவது டிக்கெட்டுக்கு மேலே வாங்குறதுக்கு பேர் தான் லக்கேஜ். இதுக்கு எதுக்கு லக்கேஜ் சார், நான் ஏற்கனவே 500 ரூபா கட்டிட்டேன் அப்படின்னேன். நோ செக்இன் லக்கேஜா, அதாவது அப்படின்னு பார்த்துட்டு எல்டிசியில் போகிறையான்னு கேட்டான். அவன் முடிவு பண்ணிட்டான், இந்த மாதிரி கேள்வி கேட்டால் இவன் முறையாக எல்டிசியில் ஓசியில் போகிறான். முதல் கேள்வி இப்போ தான் சொன்னான், இதை நீயே தூக்கிக்கிட்டு வண்டியில் போகிறியா இல்லை என்கிட்ட கொடுத்து நான் வந்து மதுரையில் கொடுக்கவா, இவ்வளோதான். நான் சொன்னேன், இப்போ நமக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு, காசு கேட்க மாட்டான்ல, ஓகே டேக் இட் அப்படின்ட்டேன். அந்த கன்வேயர் பெல்ட்டில் வச்சு ஒரு பட்டனை அழுத்தின வேகத்தில் பட்டக்குன்னு விட்டுது. அது போய் இந்த முக்கில் மோதி அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு.
உள்ள இருந்ததெல்லாம் கன்வேயர் பெல்ட்டில் செதறுது. அவன் பட்டனை ஆஃப் பண்ணிட்டு இங்கே வாயான்னு கூப்பிட்டு ஒரு கைத்தை போட்டு கட்டி தூக்கிட்டு போயிரு. ஒன்றையெல்லாம் வண்டியில் அவ்வளோதான் மனசுக்குள்ளே இதெல்லாம் மைண்டு வாய்ஸு. ஏன்னா வாயை திறந்து சொல்ல முடியாது. இந்தியன் ஏர்லைன்ஸில் அப்படி ஒரு நல்ல திட்டம் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் கையில் கக்கத்தில் ஏற்றிட்டாங்க. ஏற்றி வண்டியில் ஏற்றி உட்கார வச்சா இப்போ தான் மெயினான விஷயம். அப்போல்லாம் தீவிரவாத அச்சுறுத்தல் கிடையாது. எல்லாருக்கும் எவர் சில்வரில் கரண்டி, கத்தி, ஃபோர்க்கெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு சின்ன பவுச்சில் போட்டு சீட்டுக்கு முன்னாடி சொருகியிருப்பாங்க. பழைய காலத்தில் நினச்சி பாருங்கள். இப்போ சோறே கொடுக்குறது இல்லை. இப்போ விமானத்தில் தண்ணி 2வது தடவை கேட்டால் குதிக்க சொல்லிடுவான் போல். அவ்வளவு சிக்கன நடவடிக்கை. அப்போல்லாம் ஒரு சாப்பாடு மாதிரி கொடுப்பாங்க. இதுக்காக கத்தி கரண்டி எல்லாம் கொடுத்தாங்க. எங்களுக்கு 3 சீட்டில் 2 ஃபுல்லு, ஒரு ஆஃபு. வரிசையில் சொல்கிறேன். அதனால நாங்கள் வரிசையாக உட்காந்துருக்கோம். அரை டிக்கெட்டுக்கு ஒரு சீட்டு. நாங்கள் வந்து உட்காந்த உடனேயே எங்களுக்கு எதிர்த்த சீட்டில் அந்த பவுச்சில் என்ன இருக்குன்னு தேடினோம். உள்ளே பார்த்தா இந்த கரண்டிகள், அது தவிர ஏதோ கவர் இருந்தது. எல்லாத்தையும் தூக்கி வயர் கூடையில் வச்சு துணியை போட்டு பொத்தியாச்சு. எதுக்குன்றீங்க? மதுரைக்கு வந்த பிறகு சொந்தக்காரங்க கிட்ட சொன்னால் நம்ப மாட்டாங்க. இவன் எப்படியா பிளேனில் போயிருப்பான்னு, கரண்டியை பாடுறான்னு. இனிமேல் யார் வந்தாலும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஸ்பூன் தான். அதுக்காக 3ஐயும் தூக்கி உள்ளே வச்சாச்சு. உள்ளே வச்சா வண்டி முதல் முறையாக ஏறி போகிறோமுங்க. அப்போல்லாம் விமானம் போகும்போது அடி வயிற்றுலேருந்து ஏதோ மேலே ஏறுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் தான் வந்துச்சு, பையன் வாந்தி எடுத்துட்டான். ஏறின வேகத்தில் வாந்தி எடுத்தா அந்த ஏர் ஹோஸ்டஸ் அங்கேருந்து there is air sickness bag அப்படின்னு காட்டுறா. நான் இல்லைன்றேன். எதோ உள்ளே போயிருச்சேன். அவளுக்கு தெரியும் அது உள்ளே ஏர் சிக்னஸ் பேக்குன்னு ஒன்று வச்சிருக்கா. வாந்தி எடுத்தால் அதில் கொடுக்கணும்னு. இவன் அங்கே கையை காட்டுறா. ஏர் சிக்னஸ் பேக் தேர் அப்படின்றா. நாங்கள் நோ, ஆல்ரெடி இட் இஸ் கிட்னாப் பண்ணிட்டாங்க. தூக்கி உள்ளே வச்சுட்டோம். அவள் கிட்ட வந்து இப்படி எங்களை ஒரு பார்வை பார்த்துட்டு போய் ஒன்றை எடுத்துகிட்டு வந்து அப்புறம் ஏதோ ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சா. நேரம் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தோணுச்சு. எங்கள் பரம்பரையில் முதல் முறையாக விமானம் ஏறி ஒரு 10,000 அடியில் பறந்த முதல் நான் தான். ஆனால் 10,000 அடி உயரத்துக்கு போன பிறகும் இந்த அற்பத்தனமான சின்ன சின்ன ஐட்டத்து மேலே நம்ம ஆசையை போகலை. பார்த்தீங்களா? when you reach greater heights you should not stoop down. உயரங்களை தொட்டவர்கள் அற்ப விஷயங்களுக்கு ஆசைப்படக்கூடாது. ஒரு சின்ன ஒரு கரண்டிக்கு நாங்கள் பட்ட ஆசை அந்த விமான பயணத்தை கடைசி வரைக்கும் அந்த ஏர் ஹோஸ்டஸை திரும்பியே நான் பார்க்கல. கடைசி அவள் எவ்வளோ புத்திசாலின்னா மதுரையில் இறங்கும்போது, நாங்கள்லாம் இறங்கும்போது எங்கள் கையில் இன்னொன்று திணிச்சு விட்டா. அந்த பேக் ஒன்று எடுத்து, இப்போ அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு சாக்லேட்லாம் கொடுப்பாங்க, அதோட இன்னொன்னையும் வச்சுக்கோ கொண்டு போகணும்னு கொடுத்தா. அதை வாங்கும்போது எனக்கு எவ்வளோ கேவலமாக இருந்ததுன்றீங்க. உங்களுக்கு கிடைத்த வெகுமதி விமான பயணம். ஆனால் அந்த வெகுமதியை அவமானமாக மாற்றுவதற்கு உங்களால் தான் முடிந்திருக்கிறது இல்லை? இந்த உலகிற்கு நாம் வரும்போது எப்படி வந்தோமோ அப்படித்தான் போக போகிறோம். ஆனால் வாழ்ந்த காலத்தில் எதையாவது சாதித்தோம் என்று இருக்க வேண்டும் என்றால் நிறைவு நாளில் யாரோ சிலர் பார்த்து இவன் வாழ்ந்த வரை மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருந்தான், உதவி மட்டுமே செய்தான் என்று சொல்லுகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் சின்ன சின்ன விஷயங்களை விட்டுவிட்டு பெரிய விஷயங்களை தேட வேண்டும். அப்படி தேடுபவர்களால் மட்டும்தான் இந்த உலகத்தில் they can be a gift to the world. அப்படி சாதித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நம்முடைய சமூகத்தில். இந்த சமூகத்தை மாற்றுவதற்காக தங்களை விலையாக கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் வரிசையில் நீங்கள் இருக்கிறீர்கள். ரோட்டரி சங்கத்தினர்களே, உங்களது இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் கொடுத்திருக்கிற அறைகூவல் என்பது, அதில் ஒரே ஒரு வரி சொன்னார், அதை சொல்லி நிறைவு செய்கிறேன். 2015-16 காலம் ரொம்ப குறைவு. டைம் இஸ் டிக்கிங் பை. நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பணியாற்றுங்கள். ஒவ்வொரு தேவையையும் தேடி பாருங்கள். அப்படி தேடி பார்த்தால் இந்த சமூகத்தை மாற்ற உங்களால் முடியும். அன்னை தெரசாவை இந்த மண்ணுக்கு ஆசிரியையாகத்தான் வந்தார். ஆனால் அவர் பார்த்த ஒரே ஒரு காட்சி அவரை சமூக சேவகராக மாற்றியது. ரொம்ப வியாதிப்பட்டு கிடக்கிற ஒரு சேரியில் ஒரு ஹிந்து பெண்மணியிடம் போய் 2 ரொட்டி துண்டை அன்னை தெரசா கொடுத்தாரா அந்த காலத்தில்.
அதில் ஒன்றை அதை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருந்த இஸ்லாமிய வீட்டுக்கு போய் கொடுத்தாங்களாம். இப்போ இந்த அம்மா கேட்டுக்கிறாங்க, உங்ககிட்ட இருக்கிறது 2, உன் பிள்ளைக்கு என்று அடுத்த நாளுக்கு வைத்துக் கொள்ளாமல் பக்கத்து குடிசைக்கு ஏன் ஓடினாய் கேட்டாங்களா. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு காய்ச்சல் இருப்பது போலயே அங்கேயும் காய்ச்சலில் ஒரு குழந்தை இருக்கிறது, ரொட்டி துண்டை அவளுக்கு பகிர்ந்து கொடுப்பது தானே சரி என்று ஒரு சாதாரண ஏழை பெண் சொன்னது அன்னை தெரசாவின் மனதை மாற்றியது. ஆசிரிய பணியிலிருந்து மருத்துவ பணிக்கு மாறினார். அதுதான் உண்மை. அப்படின்னா இந்த சமூகத்தில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்ன்ற ஆசை இருக்கிறது. நீங்கள் கொடுக்கவில்லை, இருப்பதை பகிர்ந்து கொள்கிறீர்கள் என்ற எண்ணம் எப்போதைக்கு வருகிறதோ அப்போது ஒவ்வொருவரும் வீட்டில், வெளியில், அலுவலகங்களில் ஒரு சின்ன புன்னகை, ஒரு நல்ல வார்த்தை, சிரித்த முகம், ஒரு ஆறுதல் மொழி, ஒரு விரலை தொட்டு நான் இருக்கேன்டான்னு சொல்லுகிற ஒரே ஒரு கம்ஃபர்ட். ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறவங்களை தொலைவில் இருந்து பார்த்தே திரும்புகிற சமூகமாக மாறி இருக்கிறோம். அருகில் போய் தொட்டு பார்த்தால் வியாதி ஒட்டிக்கும்னு நம்புகிறோம். பக்கத்தில் போய் அவன் கையை தொட்டு சரியாயிடுவேன்னு சொல்லுங்க, அந்த ஒரு வார்த்தை அவனுக்குள் 1000 மருந்து தராத பலத்தை தரும் என்றால் அத்தகையவர்களாக ரோட்டேரியன்ஸ் இருங்க. இந்த சமூகம் வியாதிகளால் இருக்கிறது, பல வியாதிகளில் சமூகத்தை பீடித்திருக்கிறது. ஆனால் ரொட்டேரியன்கள் மருத்துவர்களாக, உறவினர்களாக, நண்பர்களாக போய் துயரப்படுகிறவர்கள் கரங்களை பிடித்து நாங்கள் இருக்கிறோம் உங்களை மீட்டெடுப்பதற்கு என்று சொல்லி பாருங்கள். உங்கள் பிரசிடென்ட் நினைத்த கனவு 2015-16 நிறைவேறும். யூ ஆர் த கிஃப்ட் டு தி வேர்ல்டு. அதுதான் உண்மை. அப்படி நீங்கள் ஆவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இவ்வளவு நேரம் இருந்து கேட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த ரோட்டரி ஆண்டு சிறந்த ஆண்டாக அனைவருக்கும் அமைய வாழ்த்து சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.